இந்த பாட்டு போடும்போதே நினச்சப்பா புலி உருமுது முயலும் இங்கே ஏதோ ஒரு புலி உருமத்தான் போகுதுன்னு நல்லா உரிமைலாம் இருக்குது. பார்ப்போம் அது என்னங்கிறத. விஷ்ணுவோட ஃபோன் கால்லேருந்து வந்துடலாம். அவருக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே எடுத்ததுக்கு பிறகு இதை நீ பயன்படுத்தி வாங்கிட்டேங்கும்போது ஏதோ அது மனசுக்குள்ளே இருந்திருக்கு போல இருக்கு. இவனுக்கு வரவு வேற ஏதோ சொல்கிறாங்களே, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டே கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருக்க, நீ பூந்து விளையாடு, ஃபன் மோடில் இரு. ஏன்டா புலம்புற எப்போ பார்த்தாலும்? ஆனால் ஒரு புலம்புறது தான் நல்ல ஃபன்னாக இருக்குதுல்ல. மற்றவங்க புலம்புறது உங்களுக்கு ஃபன்னாக இருக்குமா? சரி அப்படி தான் அது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக ஓட்டு போட்டு கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏன்டா அதை செய்யுங்கடா, ஓட்டு போடுங்கடா, வந்து அட்வைஸ் கொடுக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வீடியோ காலில் பேசினார். அவருக்கு மட்டும்தானே அது, மற்றவங்களுக்குலாம் எதுவும் கிடையாதா? ஏடா சோம்பு அப்படி எதனா பாப்கார்னாவது கொடுங்கப்பா மற்றவங்களுக்கு, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி, உங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ன உடனே மணி ஒரு பிரச்சாரத்தை போட்டார் தினேஷுக்கு. இவர் பின்னாடியே பேச மாட்டாருங்க, எதுனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆடா பாவி மணி, பால்லே எங்களை இப்படி ஏமாத்தினா நாங்கள் வேறு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் உட்காந்து பின்னாடி தயா பேசுகிறீங்க. சரி நீ சொன்னா சரி, உனக்கு முன்னாடி பேசுவாப்புல போல இருக்கு. அதுக்கப்புறம் மாயா விஜய்க்கு அவங்க வாக்கு கேட்குறாங்க. இவன் முதல் வாரத்திலே கேப்டனுங்க, அவருக்கு வாக்கு கொடுக்காத கமல்ஜியே பாராட்டியிருக்காரு. கமல்ஜி பாராட்டிட்டாரா, விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம். கமல்ஜியை பாராட்டினா, கமல்ஜி யாரெல்லாம் பாராட்டுறாரோ அவங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அதாங்க உண்மையான தகவல். மாயாவும் சேம் சைடு கோல் வச்சுட்டு போயிட்டாங்களா. அதுக்கு அடுத்தது தினேஷ் வரார். விஷ்ணுக்காக நான் வாக்கு கேட்குறேங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பையன் புலம்பி சாவுறான், எனக்கு ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு போட்டிருக்கையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்தது விஷ்ணு மணிக்கு நாமினேஷன் கேட்குறாரு. 11 நாமினேஷனை தப்பி இப்போ போயிடுவான் அப்போ போயிடுவான்னு பார்த்தா ஃபினாலே வீட்டில் உட்காந்துருக்கான். இவனுக்கு ஓட்டு போடுங்கப்பா, கஷ்டப்பட்டான் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்தது விஜய் மாயாவுக்கு வாக்கு கேட்டார். விஜய் தான் ஒரு ஃபேன் மேடு, நான் இந்த மாயாவின் ஃபேன், நான் உள்ளே வந்ததே மாயாவை பார்க்கறதுக்காக தான். மாயாவுடைய கேம் என்ன மாதிரி கேம், ஸ்ட்ராட்டஜி, அது இதுன்னு என்னென்னமோ புகழ்றாரு. அதாவது அடி வாங்கி மேலே வராங்க. சரி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அடித்தது யாருப்பா மாயாவை அடித்தது? அவங்களே தாங்க அடிச்சுக்கிட்டாங்க. அவங்களே அடிச்சுக்கிட்டாங்களா? ஓ, அவங்களே அடி வாங்கி மேலே வந்தாங்களா? சரி, அடி வாங்கி வந்ததுக்காக ஓட்டு போடணுமா விஜய்? அர்ச்சனா நாங்கள் ஒரு கேரக்டர் இருந்தது, அது யாருமே ஓட்டு கேட்கலையா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தினேஷ் தான் சொன்னார், உனக்காக அங்கே வேற பெரிய கோஷ்டியே கேட்டுக்கிட்டு இருக்கு, நாங்களும் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ரெகுலர் ஓட்டிங் இன்றைக்கி 10:30 மணி எபிசோடு முடிஞ்சதுலேருந்து வரும். அப்போலேருந்து ஓட்டு போடுங்க, மிஸ்டு கால் கொடுங்க. எல்லாரும் வாக்குகள் கேட்டாங்க, ஆனால் எல்லாம் வஞ்ச புகழ்ச்சியில் தான் வாக்குகளை கேட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா மாயாவுடைய ஒரு அல்ட்ராசிட்டி நடந்து கொண்டு இருந்த அந்த காட்சிகளை பார்க்க அர்ச்சனா அன்புக்காக ஏங்குறாங்க போல இருக்கேன். பாவம், அன்பு ஜெயிக்காதுமா. இந்த 5 நாள் தானே நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அமைதியாக இரு. வேற என்ன பண்ண முடியும்? 5 பேர் தான் இந்த வீட்டில் இருக்காங்க, 6 பேர் தான். யார்கிட்டயாவது ஒருத்தவங்க பேசணும், அந்த 3 பேர்கிட்ட போனால் அப்படிங்க ஒரே புலம்பல். இங்கே வந்தால் இந்த அம்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த கிரிஞ்சு மட்டும் கொஞ்சம் நிறுத்திங்கம்மா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்க பிக் பாஸு. G2 15 லட்சம், செமையான ஒரு ஃப்ளாட்ஸ் கிடைக்க போதே. யாருக்கு என்ன ஒன்று தினேஷ் என்ன நினைக்கிறாருன்னா அது மாயாவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. மாயா யாருக்கு கிடைக்கும்னா அர்ச்சனாவுக்கு கிடைக்குங்கிறாங்க. அர்ச்சனா யாருக்கு கிடைக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க யாருக்கு கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. கிடைச்சா நமக்கு நல்லதுங்கிற ஒரு மொழியில் போயிட்டாங்க போல இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்னென்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை விட மற்றவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவு அற்புதமாக இந்த கேமில் ஒர்க் ஆகும்போது தினேஷ் சொன்ன பாயிண்ட்டுகள் எனக்கு என்னமோ கரெக்டாக தான் பட்டுச்சு. ஏன்னா விஷ்ணு பார்த்தீங்கன்னா 24/7 கேம் 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 அதே மாதிரி இருக்கிறது நல்லது தான். பட் அதே மாதிரியே இருக்கிறது நல்லது இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மணி பார்த்தா அது பட்டும் படாமல் இருப்பார்பியா. அவர் ஒரு ஷீல்டு கேம் ஆடினாரு, நம்ம ஓப்பன் அப்பு தான், அதனால் அவரை விட நான் பெட்டருங்கிறாரு. ஆனால் இதில் பேசுனவங்களாம் அர்ச்சனாவுடைய பாயிண்ட்ஸ் தான் அதிகம் சொன்னாங்க. அதனால தான் அந்த பொண்ணு கோச்சிச்சு போல இருக்கு, வருத்தப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா என்னென்னா இவர் கிளியராக சொல்லிடுறாரு, இந்த பொண்ணு இன்டெலிஜென்ட்டு, ஆனால் இங்கே இந்த சொல்லுவது உண்மையில் வராமல் தான். இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன்.
அந்த பொண்ணு எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணிடும். ஆனால் பயந்தா வந்து அழுவோம். அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. விஜய் பற்றி சொல்லணும்னா, விஜய் வந்து கிளாரிட்டியாக வந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மாயாவுக்காக வந்த மாதிரி இருந்ததோ, ஏன்னா மற்றவங்களுக்காக ஆடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நான் ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாயாவுடைய கேம் ரொம்ப அற்புதமாக சொன்னார். நான் சொன்னதே தான் தினேஷ் சொல்கிறாரு. அதாவது மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிடுறேனே. அவங்க எப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு எல்லாருடைய மைண்டையும் ரீட் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேயருக்கு நல்ல அழகு தான். ரீட் பண்ணிவிட்டு எவனுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ், எவனுக்கு எதெல்லாம் வீக்னஸ், எங்கே தட்டினா எந்த இது விழும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்சு மாதிரி போட்டு அதுக்கு துணையாக ஒரு கண்டஸ்டன்ஸை வச்சு சொல்லி 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 லாக் பண்ணி தூக்கியிருக்காங்க. அது பெரிய விஷயம்தான் இல்லையா? ஆனால் அது வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது. பட் அவங்க பிளான் பண்ணாங்க. அது மாயாவே ஒத்துக்கிறாங்க. நான் 50 நாள் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணினேன், அதுக்கப்புறம் நான் சில் பண்ணுறேங்கிறாங்க. பட் அவங்க 50 நாள் பண்ணதுலேயே அவங்கள நம்பியிருந்த எல்லா கண்டஸ்டனுடைய புகழும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் போனது அது ஒரு மிகப்பெரிய தவறு. இப்போ எக்ஸாம்பிள் வேணாம் வெளில போனவங்களை பற்றி சொல்லணுமா, அது உங்களுக்கே தெரியுமே. அது உண்மையாக நடந்தது. பூர்ணிமாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே டம்ப் பண்ணாங்க மாயா. அது ஏன் பண்ணாங்கன்னா, அது அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. இது இன்னொருத்த முதுவில் குத்திட்டு நம்ம மேலே வரா மாதிரி. அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியை தராது. அவங்க சொல்கிறாங்க நான் நல்ல என்டர்டெயின் பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு. மற்றவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். இது சீசன் 4 ஒரு அம்மா பண்ணாங்க, அன்புன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் டம்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ மாயாவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அழகாக தினேஷ் ரவுண்ட் அப் பண்ணி சொன்னது நல்லா இருந்தது. அடுத்தது இவர் நம்ம விஜயவர்மா பேசும்போது எனக்கு தெரிஞ்சு மாயாவுடைய பிஆர்ஓ யாரோ உள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே தான் ஓட்டு கேட்க சொன்னாங்கன்னா, இங்கே வந்து பார்த்தா அப்படி ஸ்ட்ரைக்கு, இந்த பக்கம் பார்த்தா இது அதுன்னு என்னமோ அவருக்கு கேம்பெயின் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். சரி, இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அதை விட நீ என்ன பெட்டராக பண்ணனா, அது ஏங்க எனக்கு தெரிலன்ட்டு போகிறாரு. அர்ச்சனா ஒரு கட்டத்தில் போய் அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட்டு லாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல் குற்றச்சாட்டு அர்ச்சனா மேலே வைக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இங்கே ரிவ்யூலாம் நீ கொடுக்கக்கூடாது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு சொல்லிட்டு போ அப்படின்னு தினேஷ் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இறங்க. அந்த பொண்ணு பேச வந்ததையே ஒரு கட்டம் தடுமாறிச்சு. பட் இருந்தாலும் பாயிண்ட் எடுத்து வச்சுது. எடிட்டிங்கில் இதை காட்டினானுங்க, என்னது மாயா என்னை விட பெட்டர் பிளேயர்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த மாயாக்கிட்டேருந்து கொஞ்சம் விடுபட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய இடங்கள்ல சொல்ல தொடங்கிடுறாங்க மாயா மாயா மாயான்னு. ஐயோ மாயா மாயான்னு சொன்னாலே வெளில போயிடுவாங்க. ஐயா இது யார் வந்து சொல்கிறது? நாளைக்கு வேறு 3 பேர் வராங்களாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிகழ்வு நடந்த உடனே அர்ச்சனாவுடைய மனது பாதிக்கப்படுது. என்ன இது, என்ன ஃப்ராடு ஏமாத்துக்காரன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. நான் அப்படியா, நான் வந்து என்னுடைய கேரக்டரில் தான் நான் வாழ்கிறேனே தவிர்த்து மற்றவங்களை டம்ப் பண்ணி வாழணும் அப்படிலாம் நான் நினச்சதே இல்லை. எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இவனை கவுக்கணும், இவனை பின்னாடி பேசணும், எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. நானாக இருப்பேன். சில நேரம் நான் ஆக்ரோஷமாக இருப்பேன், சில நேரம் சாந்தமாக இருப்பேன், சில நேரம் சந்தோஷமாக இருப்பேன், சில நேரம் எனக்கு அழுவேன், அவ்வளோதான். இதுதான் என் கேரக்டர், இப்படி தான் நான் இருக்கிறேன். இன்னொரு சில நேரங்கள் நான் சைல்டிஷாகவும் இருப்பேன். இப்படி தான் அர்ச்சனாவை தவிர்த்து அதை நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு 2-3 கிஃப்ட்டுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார், லுங்கி ஏதோ ஒரு மாட்டு, அதுக்கப்புறம் கெவின் மில்க்ஸ். இந்த காட்சிகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த விஷ்ணுவுடைய அந்த ஃபோன் கால்ஸ், மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னும் எபிசோட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ நான் ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ராட்டஜியாக ஒரு சின்ன புள்ளி விவரமாக கொடுத்துறேனே. அர்ச்சனாவுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னென்னா, ஸ்ட்ராட்டஜி இல்லை, அவங்க நீங்கள் பந்து போட்டிங்கன்னா அவங்க அடிப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்டு கேம், எல்லாருடைய மைண்டையும் ரீட் பண்ணி கவுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது தினேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் பேசி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது தான். விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில இடங்களில் நம்ம பயன்படுத்தினா தான் இந்த கேமில் ஜெயிக்க முடியும்னு பண்ணியிருக்காரு. விஜயவர்மாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னலாம் எனக்கு தெரியலை. மணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அந்த கேம் பெருசாக புரியல. ஏன்னா அவர்கிட்ட இங்கேயும் கான்ஃப்ளிக்ட்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இது மாயா அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்டு குரூப்பிஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்கப்பா இதெல்லாம்.